வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2025-26 கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தரவரிசை பட்டியலை கிண்டி தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது, பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 தொடங்கி ஆகஸ்ட் 17 வரை நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, மின் விநியோகத்துறை அறிவிப்பின்படி இனி மின் கணக்கீட்டு அட்டைகள் வழங்கப்படாது. அதன் மாற்றாக மின் கட்டண விவரங்கள் SMS அல்லது TNEB செயலி வழியாக நேரடியாக அனுப்பப்படும். உங்கள் மொபைல் எண்ணை மின் இணைப்புடன் இப்போதே இணைக்கவும். கட்டணங்களை UPI, TNEB செயலி அல்லது ஆன்லைன் வசதிகள் மூலம் செலுத்தலாம். அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாட்டிற்காக தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனை படைத்த முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு மாத ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் அமல். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் தண்ணீர் குடிக்க ஏதுவாக வாட்டர் பெல் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பள்ளிகளின் வசதிக்கேற்ப காலை 11 மணி, மதியம் 1 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு வாட்டர் பெல் அடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் வீட்டில் இருந்தே தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள 6238 டெக்னீஷியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான RRB தேர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது.